வணக்கம். இந்த வீடியோல யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட கூகுள் சர்ச்சில் நீங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இயரோடு சேர்த்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைப் பண்ணால் உங்களுக்கு இந்த பேஜ் அப்பியர் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 2025 இ கவர்னன்ஸ் சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கே ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஏப்ரல் 2025 இருக்குது. இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் டைப் பண்ணி உங்களுக்கு லிங்க்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா உங்களுக்காக லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த பேஜ் அப்பியர் ஆகும். ஓகே, ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் காலேஜஸ்க்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோட அட்டானமஸ் காலேஜஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் லிங்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் அட்டானமஸ் காலேஜஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லிங்க் கொடுத்துருக்காங்க. அட்டானமஸ் காலேஜஸில் யூஜி பிஜி 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முடியும். நான் அட்டானமஸ் காலேஜஸில் ஒன்லி யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இப்போதைக்கு யூஜி சர்டிஃபிகேட் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அட்டானமஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் யூஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இந்த யூஜி அப்படின்ற டேபை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சென்டர் நேம் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட காலேஜை நீங்கள் இதிலேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணுங்கள். கோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஒருவேளை நீங்கள் அட்டானமஸ் காலேஜஸில் நான் அட்டானமஸ் காலேஜஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் யூஜி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் நேம் தேவையில்லை. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆன்லைன் சர்டிஃபிகேட் தான். ஓகேவா, ஸோ உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் இருந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. உங்களோட காலேஜில் நீங்கள் கலெக்ட் பண்ண முடியும். அது பார்த்தீங்க அப்படின்னா 1 month ஆர் 2 month இட் வில் டேக் டைம். ஓகே, அது வரைக்கும் நீங்கள் ஜாப் போகிறதுக்கோ மற்ற பர்பஸ்க்காகவோ உங்களுக்கு இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. நீங்கள் டவுன்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக உங்களோட மெயிலில் சேவ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபோன்லேயே அப்படியே வச்சுடுறீங்க. சம்டைம்ஸ் ஃபோனில் ரிப்பேர் ஆச்சுனாலோ டிஸ்பிளே போயிடுச்சு அப்படின்னாலோ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த சர்டிஃபிகேட் எடுக்க முடியாது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு தான் இந்த லிங்க் என்னவாக இருக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் உங்களோட சர்டிஃபிகேட்டை உங்களோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.